அப்போது ஹார்ட் அட்டாக் வாஸ் ஆன்கோயிங். ஏன் சார் எனக்கு எதுவுமே சிம்டம்ஸ் இல்லைன்னா டயபெட்டிக்ஸுக்கு சிம்டம்ஸே தெரியாது. டியூ டு நியூரோபதி எந்த சிம்டம்ஸும் தெரியாது, பிரீத்லெஸ்னஸ் கூட இருக்காது. எஸ், இந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறது உண்மை தான். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தால் செஸ்ட் பெயின் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் காமனாக தெரியும். ஆனால் டயபெட்டிஸ் இருந்தால் இந்த செஸ்ட் பெயின் இல்லாமலும் ஹார்ட் அட்டாக் நடக்கும். இது ஏன்னா டயபெட்டிஸ்னால நர்வ்ஸ் டேமேஜ் ஆகும். இதைத்தான் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் மசில்ஸுக்கு பிளட் ஃப்ளோ கம்மியானால் பிரெயினுக்கு யூஸ்வலாக பெயின் சிக்னல் போகும். ஆனால் இந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கு இந்த சிக்னல் ரீச் ஆகவே ஆகாது. உள்ள டேமேஜ் நடக்கும். நீங்கள் நார்மலாக இருக்கேன்னு தான் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இதை வேறு எந்த சிம்டம் மூலம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக் பெயின், ஜா டைட்னஸ், லெஃப்ட் ஆர்ம் பெயின், மூச்சில் ரொம்ப சிரமப்படுவீங்க, ரீசனே இல்லாமல் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. இதில் ஏதாச்சும் ஒரு சிம்டம் உங்களுக்கு இருந்தாலுமே இதை இக்னோர் பண்ணாமல் இமீடியட்டாக பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்கள் இசிஜி ட்ரோபோமின் டெஸ்ட் எடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் ரிமெம்பர், டயபெட்டிஸ் இருக்கவங்க ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கணும். உங்களோட பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே நார்மலாக அண்டர் கண்ட்ரோலுக்கு வரணும். உங்கள் வீட்லேயும் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்களா? அவங்களுக்கும் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வராமல் டயபெட்டிஸ் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்களா? நம்ம ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் டயபெட்டிஸ் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் 3 to 6 months பீரியட் ஆஃப் டைமில் அவங்களோட டயபெட்டிஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் புக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கோங்க.